பூஜை செய்து பணத்தை குட்டி போட வைப்பதாக கூறி தந்தை மகனிடம் 15 லட்சத்தை ஆட்டையை போட்ட தில்லாலங்கடி லேடி சாமியார் இவர்தான். பளபளக்கும் பட்டுப்புடவையில் ஜொலிக்கும் இந்த அம்மணி தலைப்பிள்ளையின் கருவை வாயில் கடித்துக் கொண்டு பங்களாவில் துண்டை விரித்து தந்தை மகனுக்கு விபூதி அடித்துள்ளார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த 15 லட்சத்தை சாமியாரிடம் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு சாமியாரை தேடி இந்த தந்தை மகனும் சோகத்தில் ஊர் ஊராக சுற்றி வருகிறார்கள். நாகை மாவட்டம் திருக்குவளையைச் சேர்ந்தவர் வாசு டீ கடை நடத்தி வருகிறார். இவரது மகன் கார்த்திக் அதே பகுதியில் இறைச்சி கடை ஒன்றை வைத்திருக்கிறார். கார்த்திக்கிற்கு இன்னும் திருமணமாகவில்லை. இருவரும் தங்களது தொழிலில் பெரிதாக லாபம் இல்லாததால் தொழிலை அபிவிருத்தி செய்ய தெரிந்தவர்களிடம் ஐடியா கேட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பக்கத்து ஊரைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் மூலமாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த லக்ஷ்மி என்ற பெண் சாமியார் பற்றி தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பெண் சாமியார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் 1 லட்சம் பணம் கொடுத்தால் பூஜை செய்து 4 மடங்காக திருப்பிக் கொடுக்கும் வல்லமை பெற்றவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். உடனே தந்தை மகன் இருவரும் பெண் சாமியாரை சந்திக்க தியாகராஜனை அழைத்துக் கொண்டு தேனி மாவட்டம் டி கள்ளிப்பட்டி அருகே கைலாஷாப்பட்டி என்னும் இடத்தில் உள்ள ஒரு பங்களா வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கே சாமியார் கெட்டப்பில் யோக நிலையில் காத்திருந்துள்ளார் லக்ஷ்மி. அவரை சந்தித்ததே பெரும் பாக்கியம் என்று நம்பிய தந்தையும் மகனும் சிறுக சிறுக சேர்த்து வைத்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை லக்ஷ்மியிடம் கொடுத்து சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். நான் இருக்கிறேன் குழந்தா என அடைக்கலம் கொடுத்த சாமியார் லக்ஷ்மி பங்களா வீட்டில் ஒரு பக்கா பூஜை செட்டப்பை உருவாக்கி உள்ளார். 3 லட்சம் பணத்தை பூஜை அறையில் வைத்து துண்டை போட்டு மூடிய லக்ஷ்மி தலைப்பிள்ளையின் கருவை வாங்கி வந்து வாயில் கடித்துக் கொண்டே மந்திரங்களை சொல்லி பூஜை செய்திருக்கிறார். மோடி மஸ்தான் வேலை போல பார்க்கவே பயங்கரமாக இருந்த அந்த பூஜையின் முடிவில் 3 லட்சம் ரூபாய் 50 லட்சமாக மாறிவிட்டதென கூறியிருக்கிறார்கள். தற்போது பணத்தை எடுக்க முடியாது, அதனால் நான் கூறும்போது வாருங்கள் என சொல்லி அவர்களை அனுப்பி வைத்துள்ளார். வீட்டிற்கு சென்ற தந்தை மகனிடம் பூஜையில் ஒரு தவறு நடந்துவிட்டது, மேலும் 3 லட்சம் கொண்டு வந்தால் 50 லட்சம் ரூபாய் முழுசாக கிடைக்கும் என ஆசையை தூண்டியுள்ளார். இதனை நம்பிய தந்தை மகனும் உடனே கார்த்திக்கின் திருமணத்திற்கு வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து சென்று சாமியார் லக்ஷ்மியிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதை வாங்கிக் கொண்டு மீண்டும் பூஜையில் அமர்ந்திருக்கிறார் அந்த அம்மணி. பூஜை முடிந்தவுடன் பணம் கொட்டுவதைப் போல ஒரு பிம்பம் தோன்றியிருக்கிறது. இதனை கண்ட தந்தையும் மகனும் பணம் குட்டி போட்டு விட்டது என நம்பியிருக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தந்தை மகனிடம் பணத்தை கறந்த சாமியார் இறுதியாக உங்கள் பணம் பூஜையின் பவரால் 1 கோடி குட்டி போட்டுவிட்டது, மேலும் 9 லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்டு மொத்தமாக எடுத்துச் செல்லுங்கள் என கூறியிருக்கிறார். ஆஹா, 1 கோடியா என ஆசைப்பட்ட தந்தை மகனும் கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் பணத்தை புரட்டி வந்து சாமியாரிடம் கொடுத்திருக்கிறார்கள். மொத்தம் 15 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றாக ஒரு பெரிய பேக்கை கொடுத்த சாமியார் லக்ஷ்மி, இதனுள் பணம் இருக்கிறது, தொடர்ந்து பூஜை செய்தால் இதற்கான சாவியும் எலுமிச்சை பழமும் பேக்கிலிருந்து வெளியே வரும் என ஒரு பெரிய உருட்டை உருட்டி இருக்கிறார். இது தெரியாமல் அந்த பேக்கை பூஜை அறையில் வைத்து தந்தை மகன் இருவரும் இரவும் பகலும் பூஜை செய்துள்ளனர். ஆனால் சாவியும் வரவில்லை, எலுமிச்சை பழமும் வரவில்லை. மாற்றாக தண்ணீர் தான் வந்திருக்கிறது. உடனே பேக்கை திறந்து பார்த்தவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே எந்த பணமும் இல்லை, ஒரு அழுகிய செண்டு பூ மாலை மட்டுமே இருந்திருக்கிறது. அவர் எங்க அப்பாட்ட பணம் 1 லட்ச ரூபா கொடுத்தா 3 லட்ச ரூபா உனக்கு பணம் கிடைக்கும், பணம் கொடு,
பணம் கொடுத்தீங்கன்னா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தேனி அழைச்சிட்டு போனான் சார். தேனி அழைச்சிட்டு போயிட்டு தேனியை வந்து டீ கள்ளிப்பட்டியில் உள்ள இடத்துக்கிட்ட பெட்ரோல் பங்க் இடத்துக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டை காமிச்சாங்க சார். லட்சுமி வீட்டை காமிச்சோன்னா அங்கேருந்து அவங்க வந்து காணாங்குளம் ஆஸ்பத்திரியில் போய் தலைச்சம்புல கருவை வாங்கிட்டு வந்து கைலாசப்பேட்டில் வச்சு அதை வாயில் கடிச்சிக்கிட்டு மந்திரம் மூலியமாக வந்து வாயில் கடிச்சிக்கிட்டு ஒரு ரூமுங்களுக்கு போனாங்க. அந்த ரூமில் வந்து எதுவுமே இல்லை. அந்த இடத்துல துண்ணூரை போட்டு விட்டு துண்ணூரை பூசி விட்டாங்க. பூசி விட்ட பிறகு வந்து மந்திரம் அந்த தலைச்சம்பளை வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு துணியை கட்டிக்கிட்டு மந்திரம் பண்ணாங்க சார். அந்த இடம் ஃபுல்லாக பணமாக குமிஞ்சிச்சு சார். பணம் குமிஞ்ச பிறகு வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வந்து மொத்தமாக 30 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க சார். நாங்கள் வந்து 15 லட்ச ரூபா கொடுத்துட்டோம் சார். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பேக்கில் வந்து செண்டுக்கா பூ மாலையை வச்சுட்டு அதை கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டாங்க சார். அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த பணம் வந்து பூட்டி கொடுத்தாங்க சார். அந்த பேக்கை அந்த எம்சப்பழம் வந்து உழுகணும், அதுக்குள்ளே தான் சாவி வந்து உழுகும், அந்த சாவியில் அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பணத்தை எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க சார். எம்சப்பழமும் உழுகலை, பேக்கில் ஒன்றும் உழுகலை, பேக்கில் ஒரே தனியாக தான் சார் வந்தது. எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்துருவோம் சார். பின்னர் நேரடியாக தேனி கைலாஷாப்பட்டிக்கு சென்று பார்த்தபோது பெண் சாமியார் லட்சுமி வீட்டில் இல்லை. அவரை தொடர்பு கொண்டால் கிருஷ்ணகிரி, ஹொசூர், பெங்களூரு என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிலை சொல்லி 4 நாட்கள் தந்தை மகனை பசி பட்டினியோடு அலைய வைத்திருக்கிறார். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தந்தையும் மகனும் தேனி தென்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் டிஜிபி அலுவலகத்தில் இருவரும் புகார் அளித்துள்ளனர். மோசடி செய்த பெண் சாமியாரிடமிருந்து இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீசாரின் விசாரணைக்கு பிறகே இதுபோல் இன்னும் எத்தனை பேரிடம் லட்சுமி பண மோசடி செய்திருக்கிறார் என்று தெரிய வரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.